Hi friends, welcome to Cooking Shots. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டஃப்ட் மேத்தி கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து உருக்கிட்டுருக்கேன். இப்போது பட்டர் நல்லா உருகி வந்துருச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. 8 பல்லளவு சின்ன பூண்டை நல்லா நைஸாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மேத்தினா ஒன்றும் கிடையாது, காஞ்ச வெந்தயக்கீரை தான். மோஸ்ட்லி எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே இது அவைலபிளாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், இல்லைனா ட்ரையாகவும் கிடைக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ட்ரையாக போட்டிங்கனாலும் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் இன்றைக்கி அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட நான் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு பட்டரோடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா வெந்து வர வரைக்கும். சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். நார்மல் பேக்கரி ப்ரெட்டை விட இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சாண்ட்விச் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நான் 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். சைடில் தோசைக்கல்லை சூட் பண்ணுறதுக்காக சிம்லே வச்சுருக்கேன். தோசைக்கல்லை நல்லா ஹீட் ஆகட்டும். தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை பேரலாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு நல்லா ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி இதில் காய்ச்சின பால் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ப்ரெட்டில் நல்லா டிப் ஆகிற மாதிரி சைட்ஸ்லாம். ஏன்னா ப்ரெட்டு ஹார்டாக இருக்கும். இதில் நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணால் இன்னும் ஹார்டாயிரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டஃபிங் ஆட் பண்ணலாம். இது நல்லா அதில் லைட்டாக வெந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி அது காய்ச்சின பால் தான், ஸோ ரொம்ப நேரம் அதை எடுக்காது. ஓரளவுக்கு இது வெந்துருச்சு. இப்போ இது மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மேத்தி கார்லிக் மிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதை ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா வெந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. இல்லைன்னா லோவில் கூட வச்சுக்கோங்க. நான் மீடியமில் வச்சு லோவில் மாற்றிட்டேன். இன்னொரு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை நல்லா மில்கில் டிப் பண்ணி விடுற அளவுக்கு போட்டிருக்கேன். இது மேலே கார்லிக் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். தனியாக கெச்சப் வச்சு சாப்பிட்லாம் இந்த இதுக்கு. ஸோ அதனால் நான் இந்த ப்ரெட்டில் இதுக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணி வைக்கிறேன் நான். இல்லை உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் தனியாக வச்சு கூட சாப்பிட்டுக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் பதிலாக உங்கள்கிட்ட பீஸாவோட பேஸாஸ் இருந்துச்சுன்னா அது அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இதை நான் இப்போது 2ஐயும் ஒன்றாக்கிட்டேன். தவாவோட சென்டருக்கு மாற்றிட்டேன். ஹீட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக. சைடில் எனக்கு லைட்டாக ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது ப்ரெட்டு. ஸோ இதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இதில் நம்ம வச்சுருக்க மில்கை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண ப்ரெட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. அதனால் நான் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இந்த செகண்டாக ப்ளேஸ் பண்ண ப்ரெட்டை தவாவோட சென்டரில் வச்சு நல்லா வேக விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அவசரப்பட்டு ஒரு ப்ரெட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ப்ரெட்டு நல்லா கருகிரும். ஸோ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. பாருங்கள், இப்போது நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த சைடில் மட்டும் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எக்ஸஸாக உள்ள மில்கை ஆட் பண்ண போகிறேன். மில்க் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சைட்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ஹார்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ரௌன் பிடிக்காதுன்னா அதை வெட்டி எடுத்துகிட்டு கூட நம்ம இது பண்ணலாம். ஃபஸ்ட் டைமே நீங்கள் ஒரு பவுலில் மில்க் வச்சு அதில் ப்ரெட்டை டிப் பண்ணி 2 ஸ்பூன் வச்சு கூட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா
இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அளவு சிம்மிலே வச்சுருந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவேன் நான். உங்களுக்கு மாற்றிட்டு எப்படி வருதுன்னு சொல்லி காட்டுறேன். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். ஸ்டஃப்ட் மீத்தி கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இதிலே நான் டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நான் டொமேட்டோ கெச்சப் தனியாக வைக்கலை. டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. வெறும் பேஸ் க்ரியேட் பண்ணது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குக்கிங் ஷோஸ் சேனலை. Until bye bye, signing off from RJ.